ஹலோ எவ்ரிவான். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்சில் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 22க்கு என்ன டாபிக் எப்படி படிக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு 21ல் பார்த்திங்கன்னா இந்த ஏஎன்எஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே கொலினர்ஜிக் சிஸ்டம், கொலினர்ஜிக் ட்ரக்ஸ், ஆன்டி கொலினர்ஜிக் ட்ரக்ஸ் இதை வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு 22ல் அடுத்த சிஸ்டம் போயிடும், ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஸோ சிவிஎஸில் ஆக்ட் ஆகக்கூடிய 2 கேட்டகரி தான் இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம படிக்கணும். ஒன்று வந்து ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸு, இன்னொன்று ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்ஸ். இந்த ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸு, ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்ஸ் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தோட கிளாஸிஃபிகேஷன் வந்து நல்லா கிளியராக படிச்சுக்கணும். லைக் இந்த ஃபெனடாயின், ஆக்சுவலாக ஃபெனடாயின்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆன்டி எபிலிப்டிக் ட்ரக், ஆனால் அந்த ட்ரக் இங்கேயும் வரும். அதே மாதிரி லிடோகைன்னு ஒரு ட்ரக் இருக்கும், இதுவும் பார்த்திங்கன்னா லோக்கல் அனஸ்தெட்டிக் ட்ரக்கு, பட் இதுவுமே வந்து இந்த ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ்லேயும் வந்து இதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமும் இங்கே வர்றதுக்கு, அதாவது இங்கே ஒரு சில ட்ரக்ஸ் வந்து வரும், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பேசிக்காக இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் சொன்ன விஷயங்கள் தான். கிளாஸிஃபிகேஷன் வந்து நல்லா கிளியராக படிச்சுக்கணும். ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸில் இந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு கீழே இந்தந்த ட்ரக்ஸ் எல்லாம் வருது. இப்போது ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸை பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமான கிளாஸிஃபிகேஷன். கிளாஸ் 1A, கிளாஸ் 1B, கிளாஸ் 1C, இந்த மாதிரி கிளாஸ் 1க்கு கீழேயே ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் சப் கிளாஸிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ 1Aக்கு கீழே எந்த ட்ரக்ஸ் இருக்குது, 1Bக்கு கீழே எந்த ட்ரக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது கூடயே வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கும். இப்போ கிளாஸ் 1A ட்ரக்ஸ் அப்படின்னா அது வந்து இந்த மெக்கானிசமில் ஒர்க் பண்ணணும் பர்டிகுலராக. பட் கிளாஸ் 1 எல்லாமே பார்த்திங்கன்னா சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ் தான். ஆனாலுமே வந்து அதில் ஒவ்வொரு ட்ரக்ஸும் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் கொண்டதாக இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இன் ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ். மீதி ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 இப்படி 4 டைப்ஸ் இருக்குது. இந்த 4 கிளாஸஸ்லேயும் கிளாஸ் 1ங்கிறது ஓகே சோடியம் சேனல் பிளாக்கர், அப்போ கிளாஸ் 2ங்கிறது வந்து பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர், அப்போ கிளாஸ் 3 என்ன, கிளாஸ் 4 என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வரக்கூடிய ட்ரக்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிளாஸிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் யூசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இதில் பார்க்கக்கூடிய ஃபெனடாயின் ட்ரக்குக்கு ஆன்டி எபிலிப்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது, சேம் டைம் இங்கே ஆன்டி அரித்மிக் ஆக்டிவிட்டியும் இருக்குது. இந்த மாதிரி மற்ற ட்ரக்ஸுக்கெல்லாம் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா, இல்லை சிங்கிள் ஆக்டிவிட்டி இருக்கா, இந்த மாதிரி விஷயமும் தெரிஞ்சுக்கணும். தென் இதை தவிர இதில் பர்டிகுலராக எந்த ட்ரக் எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் கொடுப்பாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால்சியம் சேனல் பிளாக்கர் கொடுத்துருக்காங்க, வெரப்பாமில் அப்படிங்கிற ஒரு கால்சியம் சேனல் பிளாக்கர். ஸோ இந்த ட்ரக் வந்து பர்டிகுலராக எந்த கண்டிஷனில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இதே மாதிரி இந்த ப்ரொக்கைனைடுங்கிறது எப்போ கொடுக்குறாங்க, லார்கைனைடுங்கிறது எப்போ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்கோட யூஸஸும் வந்து தனித்தனியாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐயூபேக் நேம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், அதை முழுசாக ஞாபகம் வச்சது கஷ்டம். ஸோ அதில் இருக்கக்கூடிய குரூப்போட பேர், அதில் பர்டிகுலராக இந்த பீரிடின் ரிங்கு இல்லை பைப்ரிடின் ரிங்கு அந்த மாதிரி என்ன இருக்குது, என்ன பொசிஷனில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத படிச்சிங்கன்னா போதும். அது ஃபுல் நேமையும் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி என்ன பொசிஷன் என்ன ரிங் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாங்கனாலே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஒன்லி ஃபார் ஸ்டார் மார்க்டு காம்பவுண்ட்ஸ். ஸோ எதுக்கெலாம் ஸ்டார் இருக்குது, ஃபெனடாயினுக்கு இருக்குது. தென் ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸில் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் அடுத்த டாபிக் போயிட்டிங்க அப்படின்னா ப்ரோப்ரனலால், கேப்டோப்ரில், இது ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து படிக்கணும். மீதி எதுக்கும், அதாவது இந்த டெஸ்ட்டு 22ல் மீதி ட்ரக்ஸுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் தேவைப்படாது, ஜஸ்ட்டு ஐயூபேக் நேமு அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டெபிலிட்டி ஸ்டோரேஜும் இதில் நிறைய வராது, பட் இருந்தாலும் ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து என்ன ரூட்டில் அவைலபிளாக இருக்குது, இது ஓரல் ஃபார்முலேஷன் மட்டும்தான் இருக்கா, இல்லை ஐவியில் அவைலபிளாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒரு மேபி ஒரு இன்ஜெக்டபிள் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ரூட், இது வந்து சப்போசிட்டோரிஸ் இருக்கா, இல்லை இது வந்து சிரப்பில் இருக்கா, சொல்யூஷனில் இருக்கா, ட்ராப்ஸில் இருக்கா, அந்த மாதிரி என்ன ஃபார்முலேஷன் அவைலபிளாக இருக்கோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிராண்ட் நேம்ஸ். ஸோ பிராண்ட் நேம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பிராண்ட் நேம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா
அப்படி சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் பிராண்ட் நேம்னு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலே கூகுளில் போயிட்டு இப்போ குயினிடின்கிற ட்ரக் இருக்குது அப்படின்னா குயினிடின் பாப்புலர் பிராண்ட் நேம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒரு 3-4 பிராண்ட் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு 8 to 10 பிராண்ட் நேம்ஸ் வந்து பார்க்க முடியும். எக்ஸப்ட் ஃபியூ ட்ரக்ஸ், ஏதோ ஒரு சில ட்ரக்குக்கு மட்டும்தான் வெறும் ஒரு 2-3 பிராண்ட் இருக்கும். பட் மற்ற எல்லா பிராண்டுக்குமே வந்து மற்ற எல்லா ட்ரக்குக்குமே வந்து பிராண்ட் நேம்ஸ்னு எடுத்துட்டிங்கனாலே 7-8க்கு மேலே நிறைய தான் இருக்கும். ஸோ நிறைய பிராண்ட் நேம்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ பிராண்ட் நேம்ஸையும் வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபிகேஷன் எப்படி படிக்கணுங்கிற ஐடியா சொல்லியிருப்பேன். மெக்கானிசம் சேர்த்து படிச்சுக்கோங்க. யூசஸும் தனித்தனியாக, இந்த ட்ரக் வந்து வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாவில் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ட்ரக் வந்து சூப்பர் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பர்டிகுலராக ஒவ்வொரு ட்ரக்கும் எந்தெந்த டைப்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பிராடிகார்டியாவில் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனில் யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி அரித்மியாஸ்க்கு கீழே என்னென்ன டைப்ஸ்லாம் வருமோ அந்த ஒவ்வொரு டைப்லேயும் ப்ரிஃபரபுளாக என்ன ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் போயிடலாம். ஸோ ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஏசி இன்ஹிபிட்டார்ஸ், தென் ஆன்ஜியோடென்சின் 2 ரிசெப்டார் பிளாக்கர்ஸு, இந்த மாதிரி ஒரு 7-8 ட்ரக்ஸ் வரும். சென்ட்ரல்லி ஆக்டிங் ட்ரக்ஸு, அப்புறம் ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸு, டயூரிட்டிக்ஸு, வேறு வேசோ டைலேட்டர்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரக்குமே ஒவ்வொரு கேட்டகரி சேர்ந்தது. ப்ரொப்ரனலால் தனி கேட்டகரி, கேப்டோப்ரில் தனி கேட்டகரி, தென் மெத்தில் டோப்பாங்கிறது இந்த சென்ட்ரல்லி ஆக்டிங் ட்ரக்ஸில் வரும். அப்புறம் ஹைட்ரலிசின்ங்கிறது வேசோ டைலேட்டர், நிஃபிடிபின் அப்படிங்கிறது கால்சியம் சேனல் பிளாக்கர். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்கும் ஒவ்வொரு கேட்டகரி. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் ரிங் சிஸ்டம் இல்லை நியூக்ளியஸ் என்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து 2 ட்ரக்கு மட்டும் படிக்கணும். ஸோ அதை 2 மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பிராண்ட் நேம்ஸ், ஆஸ் யூஷுவல், டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ், அப்புறம் யூசஸ். இப்போது இதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹைட்ரலிசின்கிற ட்ரக் வந்து ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சி கண்டிஷனில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பேஷண்ட் வந்து ஒரு சிவியர் ஹைப்பர் டென்ஷனுக்கு போகும்போது தான் இந்த ஹைட்ரலிசின்கிறத வந்து ப்ரிஃபரபிளி யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு ஹைப்பர் டென்ஷன் வராங்கன்னா ஃபஸ்ட் சாய்ஸாக என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் சாய்ஸாக வந்து இந்த ஏசி இன்ஹிபிட்டார்ஸ் தான் வந்து எப்போவுமே அதிகப்படியாக வந்து ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இல்லை ஆன்ஜியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர் தான் ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரி எதெல்லாம் ஃபஸ்ட் சாய்ஸாக கொடுக்குறாங்க, எதெல்லாம் வந்து எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் கொடுக்குறாங்க, இல்லை எந்த ட்ரக் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் ரிலேட்டடாக ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒவ்வொரு ப்ரீஃபரன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா போதும், இந்த டாபிக் வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இப்படி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் 22ல் நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன், கெமிக்கல் நேம், ஸ்ட்ரக்சர், யூசர், ஸ்டெபிலிட்டி, ஸ்டோரேஜ், டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன், பிராண்ட் நேம்ஸ், இது வந்து எல்லா ட்ரக்குமே சேம் தான். ஸோ தட்ஸ் இட். அண்ட் டெஸ்ட் பேட்சுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு 21 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த ப்ரீவியஸ் டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் டெய்லி நடக்கக்கூடிய டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.